வணக்கம். SSC GD 2025 கேட்ட கேள்வி. ஒரு கடையில் கை கடிகாரத்தின் விலை ரூபாய் 25,960 ஆகும். இது 20% தள்ளுபடியில் கிடைக்கிறது எனில் வாடிக்கையாளர் செலுத்திய தொகையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி. இப்ப நமக்கு ஒரு கடை இருக்குது. அந்த கடையில பாத்தீங்கன்னா கை கடிகாரத்தோட விலை, கை கடிகாரம்னா வாட்ச், அதோட விலை பாத்தீங்கன்னா 25,960 ரூபாயாம். நமக்கு அதுல 20% தள்ளுபடி தராங்க, டிஸ்கவுண்ட். அப்போ அதை வாங்கின வாடிக்கையாளர் எவ்வளவு கொடுத்திருப்பாங்கன்னு கேக்குறாங்க. இப்ப நமக்கு பொதுவா டிஸ்கவுண்ட்டுக்குலாம் முன்னாடி நமக்கு ஒரு பொருளோட விலை பாத்தீங்கன்னா நமக்கு 100% இருக்கும். சரியா? 100% இருக்கும் ஒரு சாதாரண விலை. இதை நம்ம அசல் விலைன்னு சொல்லுவோம். இப்ப நமக்கு இதுல இருந்து தள்ளுபடியா டிஸ்கவுண்டா நமக்கு 20% தராங்க. 20%. சரியா? அப்போ நம்ம இந்த 100%ல இந்த 20% செலுத்த வேண்டாம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம இதை கழிச்சிடலாம் இதுல இருந்து. அப்ப நம்ம 100% மைனஸ் 20% நமக்கு என்ன வரும்? மிச்சம் 80 வருமா? 80%. நம்ம இதை மட்டும் செலுத்தினா போதுமானது. நம்ம இதை எதுக்கு செலுத்தணும்? இந்த 25,960 செலுத்தணும். அப்ப நமக்கு தேவையானது இந்த மதிப்போட 80% தான். எடுத்து எழுதலாமா? 25,960 இதோட 80%. நமக்கு 80%னா 80/100 அர்த்தம். போட்டுக்கலாம் 80/100. இப்ப நம்ம 0 கட் பண்ணலாம் பாருங்க. கீழே ஒரு 0 இருக்கு, மேல ஒரு 0 இருக்கு. கீழே ஒரு 0, மேல ஒரு 0. அப்ப நமக்கு 2596 பெருக்கல் 8ன்னு வருது. நம்ம இந்த 2596 8ஆல பெருக்கும்போது நமக்கு 20,768 கிடைக்குது. அப்ப நமக்கு 20,768 தான் அந்த வாடிக்கையாளர் செலுத்த வேண்டிய தொகை. இது நமக்கு ஆப்ஷன் B இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இதோட மதிப்பு என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க.